ஓம் நமச்சிவாய. ஒன்ஸ் அகைன் கமிங் பேக் வித் அமர்நாத் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல். இன்றைய நாள் பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 11 செப்டம்பர் 2025. இன்று 6 மணி 1 நிமிடத்திற்கு சூரிய உதயம். இன்னைக்கு சந்திரன் வச்சு தான் நம்ம பலன் சொல்லுவோம் என்றைக்குமே. ஏன்னா நம்ம சேனலை பார்த்துருக்கிறவங்களும் தெரியும், சப்ஸ்கிரைபர்களுக்கும் தெரியும். சந்திரனை வச்சு தான், அதாவது சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குதோ அதை வச்சு தான் அன்றைய பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கு எந்த மாதிரி இருக்குது, சிறப்பானதாக எப்படி இருக்கும்னு ஒரு பாசிட்டிவ் ஆங்கிளில் அமர்நாத் ஆஸ்ட்ரோ தினந்தோறும் ஒவ்வொரு ராசிக்கும் 1 நிமிடத்தில் பதிவு போட்டு கொண்டிருக்கிறது. சரிங்களா? இது வரைக்கும் பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க தொடர்ந்து பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். எந்த மாதிரி விதத்தில் எந்த மாதிரி பலன்கள் எப்படி கிடைக்கும்னு ஒவ்வொரு ராசிக்கும் புரியும். சரிங்களா? இதை தவிர உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலோ, உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலோ, அதாவது சனி தசை எப்படி இருக்கும், ராகு தசை எப்படி இருக்கும், குரு தசை எப்படி இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் இதெல்லாம் போட்டு உங்களுடைய கேள்வி என்னன்னு போட்டிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் 24 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு பதில் சேரும். இது தவிர பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே 1000 பதிவுகள் கிட்ட போட்டிருக்கோம் அமர்நாத் ஆஸ்ட்ரோவில். பதிவை பார்க்காதவங்க பழைய பதிவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜோதிட அறிவு மட்டும் இல்லை, உங்களுக்கு ஜோதிட அறிவு ஏற்கனவே இருக்கும். அதனால தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஜோதிட அறிவுன்றது ஜென்ரல் ப்ரெடிக்ஷன், அதாவது சனி பயிற்சி, குரு பயிற்சி, சனி எப்படி இருந்தால் என்ன பலன், ஏழில் இருந்தால் என்ன பலன், அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி பலன் தான் எல்லாருக்கும் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் ஒரு தனி சிறப்பு உண்டு. அவங்க பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த இடம் அதை வச்சு அப்போதைக்கு லக்னம் எப்படி இருக்குது, லக்னத்தோட புள்ளி எங்கே இருக்குது, லக்னத்தோட அதிபதி எங்கே இருக்குது, லக்னத்தோட அதிபதிக்கிட்ட எந்த சுபகிரகங்கள் தொடர்பு இருக்குது, தசாபுத்தி எப்படி இருக்குது, அதை வச்சு தான் அவங்களுக்கு சொந்த ஜாதகம் எப்படி இருக்குன்றது தெரிய வரும். ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் பொதுவாக எல்லாருக்குமே பொருந்தாது. சரிங்களா? இன்றைக்கி பதிவுக்கு நம்ம போகலாம். ஏன்னா இதையே நம்ம பேசிகிட்டு இருந்தோன்னா இதுவே 10 நிமிஷம் ஆகிடும். சரிங்களா? இன்றைக்கி பதிவு 11 செப்டம்பர் 2025. சந்திரன் கேதுவோட நட்சத்திரமான முதல் நட்சத்திரம் அஸ்வினியில் இருக்கும் பொழுது, மேசராசியில் இருக்கும் பொழுது இந்த நாள் துவங்குகிறது. 6 மணி 1 நிமிடத்திற்கு சூரிய உதயம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சதுர்த்தசி, அதாவது சதுர்த்தி திதியில் 12:45 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறமா பஞ்சமி திதி மாறுது. சரிங்களா? இது எதுக்கு சொல்கிறேன்னா, திதி பார்க்குறவங்களுக்கு இந்த விஷயம் உபயோகப்படும். திதியை வச்சு சில காரியங்கள், நல்ல காரியங்கள் செய்யலாம். அதை வச்சு தான் சில விஷயங்கள் சில பேர் செய்வாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிற சந்திரன் 1:45 மணிக்கு ஆஃப்டர்நூனில் பரணி நட்சத்திரத்திற்கு, சுக்கிரன் நட்சத்திரத்துக்கு மாறுறாரு. இது எதுக்குன்னு சொல்கிறேன்னா, கன்னி ராசியில் இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டமம், அவங்களுக்கு கெட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பொது விதியெலாம் இருக்குது. அதை பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். கன்னி ராசியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு ராசிக்கு சந்திராஷ்டமமாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கெட்ட பலன்கள் மட்டுமே கிடைக்காது, நல்ல பலன்களே கிடைக்கும். அது எப்படின்றது நம்ம ஒவ்வொரு ராசிக்க பார்க்கலாம். இப்போ மேசராசிலேயே சந்திரன் இருக்கும் பொழுது இந்த நாள் துவங்குறதுனால 4வது அதிபதி சந்திரன் கேது நட்சத்திரத்தில் இருக்கிறதுனாலையும் தாய் வழி ஆதரவு பெருகும், நிலம் சம்பந்தமான தொடர்பு வெற்றி தரும். இது தவிர நிலம் தொடர்பான விற்கிறது, வாங்குறது இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்றைக்கி சிறப்பானதாக இருக்கும். உங்களுக்கு நட்சத்திர அதிபதி 5ல் இருக்கிறதுனால படிப்பு தொடர்புடைய, அதாவது எஜுகேஷன் ரிலேட்டட் திங்ஸ் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். மேசராசிக்கு தொழிலையும் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். அடுத்து ரிஷபராசி அதிபதி சுக்கிரன் கடகராசியில் 3வது இடத்துல இருக்கிறதும் 12ல் சந்திரன் இருக்கிறதும் பார்த்திங்கன்னா வெளிநாடு தொடர்பு மூலம் வெற்றி தரும். உங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ், அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் இதெல்லாம் கிடைக்கும். சந்திரன் கடல் வழி, அதாவது சீவேஸ், அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக 12ல் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்றுமதி தொடர்பான வியாபாரம் இருந்தால், எஸ்பெஷலி டெக்ஸ்டைல் ரிலேட்டடில் ஈரோடு அந்த மாதிரி ஊரில் இருக்கிறவங்களுக்கு அமெரிக்காவில் மட்டும்தான் தடை போட்டிருக்காங்க. வேறு ஊருக்கு நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறதா இருந்தால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். அடுத்து மிதன ராசியோட அதிபதி புதன் 3லேயே இருக்கும் பொழுது இந்த நாள் துவங்குகிறது. 11ல் சந்திரன் இருக்குது, லாபஸ்தானம். 2வது அதிபதி 11ல் இருக்கிறதுனால பணவரவு சிறப்பாக இருக்கும், கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கும். அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சிறப்பானதாக அமையும். இது மிதன ராசிக்கு. அடுத்து கடக ராசிக்கு 10ல் சந்திரன் இருக்கும் பொழுது இந்த நாள் துவங்குகிறது. கேது நட்சத்திர அதிபதி 2ல் இருக்கிறதுனால குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலும் நாள் முடிவில் அது சுமூகமான இதுக்கு வரும். அதை தவிர உங்களுக்கு தொழில் மூலமான சிறந்த வருமானம் கிடைக்கும். நீங்கள் டெய்லி தொழில், அதாவது பால் வியாபாரம், பூ வியாபாரம், காய்கறி வியாபாரம், இந்த மாதிரி தொழில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும்.
இது தவிர வந்து நீங்கள் வந்து சிறப்பான பலன்களை வந்து இந்த நாள் முழுவதுமாக அனுபவிப்பீங்க. ஏன்னா சந்திரன் 10ல் இருக்கிறது வந்து கர்மஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு காரணம், மேஷ ராசியில் இருக்கிறது இன்னொரு காரணம். அடுத்து வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு வந்து கேது வந்து ராசியிலே இருக்கிறது, சூரியன் கூடயும் புதன் கூடயும் இணைந்திருக்கிறது. ஒரு சிறிய தடங்கள் இருந்தாலும் இந்த நாள் வந்து மதியானத்துக்கு மேலே சிறப்பானதாக அமையும். ஏன்னா வந்து 9ல் சந்திரன் வந்து இருக்கிறதுனால தந்தை மூலமாகவும் தந்தை வழி உறவுகள் மூலமாகவும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும். இதை தவிர நீங்கள் வந்து தொலைத்தொடர்பு மூலமாக ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி ரிசீவ் பண்ணுவீங்க. இது சிம்ம ராசிக்கு. அடுத்து கன்னி ராசிக்கு. கன்னி ராசி அதிபதி புதன் வந்து 12ல் இருக்கிறதும் 8ல் சந்திரன் இருக்கிறதும் விபரீத ராஜயோகமாக செயல்பட்டு உங்களுக்கு வந்து எதிர்பாராத பண வரவு, வெளிநாட்டு தொடர்பு மூலமாக பண வரவு, இல்லை வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டிங்கில் இருந்தீங்கன்னா அதன் மூலமாக பண வரவு, இது போன்ற விஷயங்கள்லாம் சந்திராஷ்டமத்தில் மட்டும்தான் கிடைக்கும். புதிய விஷயங்களை தொடங்குறதுக்கு தாமதப்படுத்தாமல் தொடங்குனா இன்றைக்கி சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன விஷயத்தை செய்கிறீங்களோ அதை பொறுத்து அதோட பலன்கள் மாறும். என்ன விஷயத்தை செய்யலான்னா, ராகு கேது ரிலேட்டட் விஷயத்தை செஞ்சிங்கன்னா, அதாவது ஷேர் மார்க்கெட்டிங் அது தொடர்பான விஷயம், இல்லை எலக்ட்ரிக்கல் தொடர்பான விஷயம், இல்லை வந்து ஒரு இல்யூஷன் தொடர்பான விஷயம், அதை மாதிரி விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி செஞ்சிங்கன்னா சிறப்பானதாக இருக்கும் கன்னிராசிக்கு. அடுத்து வந்து துலாம் ராசிக்கு 7ல் சந்திரன் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு சிறப்பு. அதை தவிர 10வது அதிபதி ராசியை பார்க்கறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல விதமான பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். கணவன் மனைவி கிட்ட இருக்கிற உறவு வந்து பலப்படும். இதை தவிர இன்றைக்கி வந்து வெற்றிகரமான நாள்னு சொல்கிறதுக்கு 12ல் செவ்வாயும் 6ல் சனியும் தொடர்ந்து இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான யோகமாக இருக்கும். அடுத்து விருச்சிக ராசிக்கு 5ல் சனி இருக்கிறது, 9வது அதிபதி சந்திரன் 6ல் இருக்கிறது வந்து தொழில் மூலமாக, அதாவது வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான, அதாவது எலிவேஷன் ப்ரொமோஷன் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி சிறப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பண்ணுற வேலைக்கு முன்னாடி பண்ண வேலைக்கு இன்றைக்கி சிறந்த பலன்கள் இன்றைக்கி கிடைக்கும். இது விருச்சிக ராசிக்கு. அடுத்து தனுசு ராசி அதிபதி தனுசு ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒரு சிறப்பு. 5ல் சந்திரன் 8வது அதிபதி இருக்கிறதும் ஒரு சிறப்பு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 5ல் சந்திரன் இருக்கும்போது லக் ஸ்தானம் வந்து ஆக்டிவேட் ஆகி 8வது இடம் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அதாவது உயரமான இடத்தில் பணிபுரிவர்களுக்கும் உயரம் தொடர்பான விஷயங்களுக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலோ வேலையோ, இல்லை ஒரு வேலை டவரில் வந்து டவர்னால் 8வது மாடியில் 10வது மாடியில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களோட வேலையில் வந்து உங்களுக்கு அப்ரிசியேஷன் கிடைக்கும். இது தனுசு ராசிக்கு. அடுத்து மகர ராசிக்கு 4ல் சந்திரன் இருக்கும் பொழுதும் 7வது அதிபதி 4ல் இருக்கிறதுனால 4-7 ஸ்தானம் பலம் பெற்று இன்றைக்கி வந்து வீடு நிலம் போன்றவற்றின் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஹெல்த் ரிலேட்டட் சின்ன காம்ப்ளிகேஷன் இருந்தால் நீங்கள் உடனே பார்த்துக்கிறது இன்றைக்கி நல்லது. ஏன்னா வந்து அது டெம்பரரி இஷ்யூவாக இருந்தாலும் அதை உடனே சரி பண்ணிக்கிட்டால் ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ வந்து உங்களுக்கு இன்றைக்கே கிளியர் ஆகிடும். ஒரு வேளை அப்படி இருந்ததுன்னா செக் பண்ணிக்கலாம் நீங்கள். இதை தவிர நீங்கள் இன்றைக்கி வந்து புதுசாக ஏதாவது தொழில் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா 4லேருந்து சந்திரன் 10வது வீட்டை பார்க்குறாரு. உங்கள் ராசி அதிபதி 3ல் இருக்கிறதும் சிறப்பு. அடுத்து கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா, கும்பராசி அதிபதி 2ல் சனி வக்ரமாக இருக்கிறது, 3ல் சந்திரன் இருக்கிறதும் இன்றைக்கி வந்து சிறப்பான யோகம். இளைய சகோதரி மூலமாக லாபம் கிடைக்கும். 8ல் வந்து செவ்வாய் மறைந்தாலும் அது மறைந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார். ஏன்னா அவர் வந்து உங்களுக்கு 10வது அதிபதியாக இருக்கிறதுனால இன்றைக்கி தொழில் மூலமாக வருமானம் கிடைக்கும். அடுத்து மீனராசிக்கு பார்த்திங்கன்னா, 2ல் சந்திரன் 5வது அதிபதி இருக்கிறதுனால உங்களுடைய ஷார்ப் ஸ்கில்ஸ், அதாவது ஸ்கில் ரிலேட்டட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கில் ரிலேட்டட்னா ஐடி இண்டஸ்ட்ரி, அது தவிர பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் இன்றைக்கி பெரிய முன்னேற்றம் கிடைக்கும், பண வருவாய் கிடைக்கும். அது தவிர செவ்வாயும் சனியும் நேருக்கு நேர் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறது வந்து உங்களுக்கு சில விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்த டிஸ்டர்பன்ஸு இன்றைக்கி வந்து இருக்காது. சரிங்களா? வேலையில் சில பேர் அதிகமாக ஓவர்லோடு வாங்கியிருக்கலாம், இல்லை அதிகமான வேலை சுமையாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி வந்து அந்த வேலை சுமை வந்து குறையும். ஏன்னா சந்திரனும் சனியும் நேற்று வரைக்கும் வந்து உங்களோட ராசியிலே இருந்ததுனால அந்த மாதிரி டென்ஷன் இருந்தது. இனிமேலுக்கு அந்த டென்ஷன் வந்து இன்னிலேருந்து இருக்காது. அனைத்து ராசியினரும் சிறப்பாக வாழ அமர்நாத் ஆஸ்ட்ரோ சேனல் வாழ்க வளமுடன் என்று சொல்லி இந்த பதிவினை நிறைவு செய்கிறது. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.